உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அன்னைக்கு அவ வீட்ல இல்லவே இல்ல. அன்னைக்கு உன் அம்மாவை அவமானப்படுத்த அவ போட்ட டிராமா. அவ என்ன டிராமா போட்டா? அவ அன்னைக்கு வீட்டுக்குள்ள இருந்தேன்னு சொன்னால, அதுவே டிராமா. அவ அன்னைக்கு காலேஜுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கா. அது தெரியுமா உனக்கு? இன்டர்வியூக்கு போனலா? கேட்க உனக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல? இல்ல மாமா, அவ இன்டர்வியூக்கு போறதா சொன்னா. ஆனா நான் போக வேணும்னு சொன்னதும் அவ போகலையே. அவ போகாமலாம் இல்ல, தெரியாம போயிருக்கா. உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கா. மாமா, ஆதாரம் இல்லாம யார் மேலயும் பழி போடக்கூடாது. நீ இப்படி சொல்லுவன் தெரியும் மாப்ள. அதனாலதான் நான் ஆதாரத்தை பாக்கெட்ல வச்சிருக்கேன். டேய், இந்தா இத புடி. இத பார்த்தா நம்புவல்ல? புடி. என்ன இது? என்ன மாப்ள பார்த்துட்டு நிக்கிற? இத நீ எதிர்பார்க்கல? வாழ்க்கை அப்படிதான் மாப்ள. எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காது. எதிர்பார்க்காம நம்ம இருக்கோம் பாரு, அது நடக்கும். நாம ரொம்ப நம்பினவங்க தான் நம்மள ஏமாத்தி ஏன் முதுகுல கூட குத்திடுவாங்க. அதுக்கு ஆதாரம் தான் இது. நீ கையில வச்சிருக்கிற இந்த பேப்பர், இத படி. உண்மை என்னன்னு உனக்கு புரியும். என்னைய மாப்பிள பாக்குற? உன்னை எப்படி முட்டாளாக்கணும், உன்னை எப்படி ஏமாத்தணும்ன்றதுக்கு இதுதான் சாட்சி. இதுல ஒவ்வொன்னும் உண்மையை சொல்லும். படி, படிடா. என்னக்கா பேப்பர் இவ்வளவு பெருசா இருக்கு? எனக்கு என்னடா தெரியும்? என்னடா பண்ணி தொலைச்ச? அன்புள்ள ஆசை அத்தானுக்கு 1000 முத்தங்களுடன் பரிமளா எழுதுவது. மாமா, மாமா, அந்த லெட்டர்ல மாப்பிள இது இங்கதான் வச்ச, எங்க வச்சேன்னு தெரியலையே. மாமா, சித்திக்கு பிடிக்காத யாரையோ நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையான சித்தி உங்களை கண்டிச்சிருக்காங்க. ஆனா அதையும் மீறி நீங்க அந்த பொண்ணதான் லவ் பண்ணிருக்கீங்க. இல்ல, இது தெரிஞ்சுதான் சித்தி தூக்கெல்லாம் மாட்டிக்க போயிருக்காங்க. அப்படிதானே? ஐயோ, சொன்னா பிரச்சனை ஆயிடுமேனு வேற ஏதோ விஷயத்த சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல மாப்பிள. மாப்பிள, லெட்டர் என்கிட்ட இருந்துச்சு. அதான் நீ எழுதின லெட்டர் கையில இருக்கே மாமா. ஐயோ, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாப்பிள. மாமா, என்ன நடக்குது இங்க? இல்ல மாப்பிள, அந்த லெட்டர் என் கையில இருந்தது. என்ன மாமா, பார்த்து விடக்கூடாதா? சரி மாமா, ஒண்ணு இல்ல. எந்திரிங்க, பார்த்து மெதுவா. அதை எங்க வச்சேன்னு தான் தெரியலையே. அப்படி ஒண்ணு இருந்தா தானே இந்த வயசுல இப்படி ஒரு லெட்டர் எல்லாம் பாக்கெட்ல வச்சு சுத்துறீங்க? வெளியில யாருக்காவது தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அசிங்கம். ஏய், ஆமா மாமா, உனக்கு சரியான வயசுல கல்யாணம் ஆயிருந்தா என் வயசுல ஒரு பையனோ பொண்ணோ இருந்திருப்பாங்க. என்னது? இந்த வயசுல போய் என்ன மாமா அக்கா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பம் அசிங்கப்படாதா? அக்கா, அம்மா, இத்தனை வருஷமா இவர் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் சைடுல யாரையோ சேர்த்து வச்சிருக்காரு. டேய், இவருக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. அப்படி நடந்தாலும் உலக அதிசயம். தயவு செஞ்சு இவர் சேர்த்து வச்சிருக்கிற பொண்ணையே சேர்த்து வச்சிருங்க. இல்லாட்டி நம்ம குடும்ப மானமே போயிடும். அம்மா, முடிஞ்சா இவர் சேர்த்து வச்சிருக்காருல, அந்த பொண்ணை இவர் கூட சேர்த்து வச்சிருக்க. ஐயோ வாடா. டேய் மாப்ள, அது தவிர வேற வழியே இல்ல. இல்ல நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவாரு. டேய், அன்புள்ள அத்தானுக்கு 1000 முத்தங்களாம். ச்சே. டேய் அக்கா, மாமா, நீங்க ஆசைப்பட்ட பொண்ணையே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மாமா. டேய், சித்தியை பாத்துக்கோங்க. சித்தி பாத்து. டேய் அக்கா, என்னக்கா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, அக்கா, ஏங்க என்ன அடிச்ச? எங்கடா அவன் கொடுத்த பேப்பரு? அது எங்க போச்சுன்னு தெரியலக்கா. அப்போதுல இருந்து என் பாக்கெட்ல தாங்க வச்சிருந்தேன். எருமை மாதிரி வளர்ந்திருக்க. ஒரு சின்ன பேப்பரை கூட பத்திரமா வச்சுக்க முடியாத உன்னால?
உன்னால எல்லாம் போயிடுச்சு. அருளை மட்டும் தானடா உன்னை கூட்டு வர சொன்ன. கரிகாலனை ஏன்டா கூட்டு வந்த? அக்கா நான் எங்கக்கா கூட்டு வந்தேன்? அவன் தான் சைடுல வந்து பூந்துட்டான். உன்னை கையில கிடைச்ச நல்ல சான்ஸ கெடுத்துட்டியேடா. ச்சே, போட்ட திட்டம் எல்லாம் நாசமா போச்சு. இனிமே நான் என்ன செய்ய போறேன்? இனிமே நான் என்ன செஞ்சாலும் அருள் நம்ப மாட்டானே. டேய், இனிமே நீ என் கண்ணிலே படாதடா. ச்சே, எங்க போச்சு அந்த பேப்பரு? என் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. இந்தா இதை எப்படியோ கஷ்டப்பட்டு வீரன் மாமா கிட்ட இருந்து எடுத்துட்டேன். இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. அவர் இன்னும் இதை தேடிட்டு தான் இருக்காரு. பத்திரமா வச்சுக்கோ. ம்? அப்புறம் நீ என்ன செய்வியோ தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படியாவது நீ இன்டர்வியூ போன விஷயத்தையும் உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்தையும் அருள்கிட்ட சமயம் பார்த்து நடந்ததை சொல்லிடு. இல்லனா பின்னால உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இப்போ நீ எனக்கு பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? ஏய், உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல. என்ன நீ எப்ப பாரு எனக்கு நன்றி சொல்றதுலே இருக்க? நம்மெல்லாம் ஒரே குடும்பம். அதுவும் நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போற. உனக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்ம குடும்பத்துக்கான பிரச்சனை தானே. அப்ப நான் இதெல்லாம் பண்றது என் கடமை. அதுக்கு நீ நன்றியெல்லாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத. நீ என்ன சொன்னாலும் நான் உனக்கு பெருசா நன்றி கடன் பட்டிருக்க. நீ இப்படிப்பட்டவனே தெரியாம உன்கிட்ட போய் இத்தனை நாளா நான் முறைச்சுக்கிட்டு இருந்ததை நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏய் சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை பொண்ணு மாமன் பையனா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே. இல்ல கரிகாலா, இத்தனை நாளா நான் உனக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கேன். நான் ஏன் அப்படி இருந்தேனே எனக்கு தெரியல. ஐயோ அதை விட, நீ இத்தனை நாள் என்கிட்ட சண்டை போட்டதையோ என்ன திட்டினதையோ நான் பெருசா எடுத்துக்கவே இல்ல. அப்புறம் அதை போய் நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே இப்ப வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். என்ன பிரச்சனை? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. எனக்கு தெரியும். வானதி உன்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான்னு தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ கவலைப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவளுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லனா அன்னைக்கு கோவில் வாசல்ல அவையே உனக்காக கால் கடுக்க காத்துட்டு இருக்க போறா. ஆனா எதுக்கு அவ எதுவுமே காட்டிக்க மாட்டேங்கிறான்னு தான் எனக்கு தெரியல. அவ அதை காட்டிக்கிறாளோ இல்லையோ, அவளை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ன்றத நான் இன்னைக்கு அவளுக்கு காட்ட போறேன். அப்படி என்ன பண்ண போற? அதை செஞ்சுட்டு வந்து சொல்றேன். ம்? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் கரிகாலா, என்ன செய்ய போறேன்னு என்கிட்ட சொல்லலாம்ல. அது அண்ணா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணி வந்துருச்சு, சீக்கிரம் வாண்ணே. வானதி வந்துட்டாளா? ஆமா. சரி நான் போறேன். ஏய் கரிகாலா, என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு போ. முதல்ல நம்ம வானதிக்கு தான் தெரியணும். ஆ? அதனால வந்து சொல்றேன். ஆ? ம். வாடா வாடா. வாண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.